ஹை கேஸ், நம்ம சேனலில் டாவன் திருசாலில் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் எந்த ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போனோம்னா, நம்ம டாவன் திருசால் அப்படின்ட்டு சாஃப்ட்வேரை பயன்படுத்தி எப்படி 4K வீடியோஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தடையும் போய் இப்போ நான் 4K வீடியோஸ் வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னு கைட்லைன்ஸ் பண்ணுறேன்ல, நீங்கள் ஒவ்வொரு தடையும் போய்ட்டு அந்த செட்டிங்ஸ் மாற்ற தேவையில்ல. ஜஸ்ட் அந்த 4K வீடியோஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுற ப்ரீ செட்டை செட் பண்ணி வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக் அப்கமிங் வீடியோஸில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சோன்னா அந்த ப்ரீ செட்டை கிளிக் பண்ணி நம்ம வந்து அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படின்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் யூடியூப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் 4K வீடியோஸ் அப்லோட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த செட்டிங்ஸை பாருங்க. ஜஸ்ட் டாவன் திருசாலில் நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய கிளிப்பை வந்து எடிட் பண்ணி முடிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு கார்னரில் என்னோடய மவுஸ் இருக்குது பாருங்கள், டெலிவர்னு சொல்லிட்டு அங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இங்கே கிளிக் பண்ணிட்டேன்னா இங்கே தான் எக்ஸ்போர்ட் செட்டிங் வரும். இப்போ நீங்கள் என்ன ஃபைலில் எடிட் பண்ண முடிச்சிங்களோ அது பேரை கொடுங்க. உதாரணத்துக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா 4K வீடியோஸ் அப்படின்ட்டு டைப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் லொக்கேஷன் எந்த லொக்கேஷன் பண்ணுவோம் கொடுக்குறேன். எப்பயுமே C::ல் கொடுக்காதீங்க, வேறு ஏதாச்சும் ஃபோல்டர்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் கொடுத்துட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் குயிக் டைம் அப்படின்றது பாருங்கள், இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் செட்டிங். குயிக் டைம் அப்படியே இருக்கட்டும். அதே மாதிரி கோடில் H264 இதுவும் அப்படியே இருக்கட்டும். அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இந்த ரெசல்யூஷனில் டைம் ரன் ரெசல்யூஷன் இருக்க பாருங்கள், இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல 3840x2160 அல்ட்ரா ஹெச்டின்னு இருக்கா, இதுதான் 4K எக்ஸ்போர்ட்டுக்கான ஆப்ஷன். ஓகேங்களா, இதை கொடுத்துருங்க. இதை கொடுத்துட்டு அப்படியே இந்த இடத்துல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா, இந்த இடத்துல 10,000 கொடுத்தீங்கன்னா உங்கள் வீடியோஸ் வந்து குவாலிட்டியாக இருக்கும். இது ஆனால் நிறைய ஸ்பேஸ் எடுத்துக்கிறோம். ஒரு வீடியோஸ்க்கு மற்ற வீடியோஸை கம்பேர் பண்ணும்போது வீடியோஸ் வந்து நிறைய ஸ்பேஸ் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இந்த மாதிரி செட்டிங்ஸை பண்ணி முடிச்சுட்டு ஜஸ்ட் ஆட் ரெண்டர் குவாலிட்டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஹை ரேஞ்சில் இருக்குன்னு காமிக்குது. ஜஸ்ட் ஆட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ரெண்டர் ஆல் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இப்போ நம்ம பண்ண வீடியோஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த 4Kக்கு வந்து எக்ஸ்போர்ட் செட்டிங்கை மாற்றியாச்சு. ஒவ்வொரு தடையும் போய் நம்ம வீடியோஸ் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இதை மாற்றணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் இதை கொடுத்த உடனே இந்த ரைட் சைடு கார்னரில் இந்த இருக்குது தெரியுங்களா, அந்த 3 டாட், இதை கிளிக் பண்ணிக்குவோம். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், சேவ் அஸ் நியூ ப்ரீசெட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்துட்டு உங்களுக்கு இது எந்த வீடியோ பேர் வேணுமோ அதை கொடுங்க. உதாரணத்துக்கு நான் பார்த்தீங்கன்னா 4K வீடியோ எக்ஸ்போர்ட் 4K வீடியோஸ் எனக்கு புரியுற மாதிரி கொடுத்துருங்க. அதாவது 4K வீடியோஸ்னால் இது வந்து 4K வீடியோஸ் எக்ஸ்போர்ட் செட்டிங் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா, இப்போ நான் அடுத்து எந்த வீடியோ எடிட் பண்ணாலும் சரி, உதாரணத்துக்கு இப்போ நான் இந்த வீடியோ எடிட் பண்ணிட்டேன், இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ண நினைக்கணும்னா ஜஸ்ட் இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனுக்குள்ளே போனோம்னா இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நான் ஆல்ரெடி 4Kன்னு ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால இந்த இடத்துல இந்த பட்டன் இருக்கா, இங்கே 4K வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த 4K வீடியோஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆட் ரெண்டர் கியூவில் போய்ட்டு ரெண்டர் 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் பண்ண 4K வீடியோஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிருச்சோம். நீங்கள் எதோ ஒவ்வொரு தடையும் போய்ட்டு நீங்கள் செட்டிங்ஸை மாற்றணும் அப்படி அவசியம் இல்லை. ஜஸ்ட் ப்ரீசெட் கொடுத்தே பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொல்கிற ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வீடியோஸ் வந்து 4K குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. டாவன் திருசால் நிறையா கற்றுக்கிச்சுன்னா சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.